யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு சமாரியாவில் உள்ள சிக்கார் என்னும் ஊருக்கு வந்து சேர்ந்தார். யாக்கோப்பு தம் மகன் யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே அந்த ஊர் இருந்தது. அவ்வூரிலே யாக்கோப்பின் கிணறும் இருந்தது. பயணத்தால் களைப்புற்றிருந்த இயேசு கிணற்று ஓரமாய் அமர்ந்தார். அப்போது ஏறக்குறைய நண்பகல். அவருடைய சீடர் உணவு வாங்குவதற்காக நகருக்குள் சென்றிருந்தனர். சமாரிய பெண் ஒருவர் தண்ணீர் மொள்ள வந்தார். இயேசு அவரிடம், குடிக்க எனக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டார். அசமாரிய பெண் அவரிடம், நீர் யூதர், நானோ சமாரிய பெண், நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்டார். ஏனெனில் யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லை. இயேசு அவரை பார்த்து, கடவுளுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடும் என கேட்பவர் யார் என்பதையும் நீர் அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பீர், அவரும் உமக்கு வாழ்வு தரும் தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அவர் இயேசுவிடம், ஐயா, தண்ணீர் மொள்ள உம்மிடம் ஒன்றுமில்லை, கிணறும் ஆழமானது. அப்படி இருக்க வாழ்வு தரும் தண்ணீர் உமக்கு எங்கிருந்து கிடைக்கும்? எம் தந்தை யாக்கோப்பை விட நீர் பெரியவரோ? அவரே எங்களுக்கு இக்கிணற்றை வெட்டி தந்தார். அவரும் அவருடைய மக்களும் கால்நடைகளும் இதிலிருந்து தான் தண்ணீர் குடிப்பது வழக்கம் என்றார். இயேசு அவரை பார்த்து, இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் தாகம் எடுக்கும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலை வாழ்வு அளிக்கும் என்றார். அப்பெண் அவரை நோக்கி, ஐயா, அத்தண்ணீரை எனக்கு கொடும், அப்போது எனக்கு தாகமும் எடுக்காது, தண்ணீர் மூலம் நான் இங்கு வர தேவையும் இருக்காது. நீர் ஓர் இறைவாக்கினர் என கண்டு கொண்டேன். எங்கள் முன்னோர் இம்மலையிலே வழிபட்டு வந்தனர். ஆனால் நீங்கள் எருசலேமில்தான் வழிபட வேண்டும் என்கிறீர்களே என்றார். இயேசு அவரிடம், அம்மா, என்னை நம்பும், காலம் வருகிறது, அப்போது நீங்கள் தந்தையை இம்மலையிலேயோ எருசலேமிலேயோ வழிபட மாட்டீர்கள். யாரை வழிபடுகிறீர்கள் என தெரியாமலே நீங்கள் வழிபடுகிறீர்கள். ஆனால் நாங்கள் தெரிந்து வழிபடுகிறோம். யூதரிடமிருந்தே மீட்பு வருகிறது, காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்திலே வழிபடுவர். தம்மை வழிபடுவோர் இத்தகையோரை இருக்கவே தந்தை விரும்புகிறார். கடவுள் உருவமற்றவர். அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்திற்கு தான் வழிபட வேண்டும் என்றார். அப்பெண் அவரிடம், கிறிஸ்து எனப்படும் மெசியா வருவார் என எனக்கு தெரியும். அவர் வரும்போது அனைத்தையும் எங்களுக்கு அறிவிப்பார் என்றார். இயேசு அவரிடம், உம்மோடு பேசும் நானே அவர் என்றார். அவ்வூரில் உள்ள சமாரியர் பலர் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். சமாரியர் அவரிடம் வந்தபோது அவரை தங்களோடு தங்குமாறு கேட்டுக்கொண்டனர். அவரும் அங்கு 2 நாள் தங்கினார். அவரது வார்த்தையை முன்னிட்டு இன்னும் பலர் அவரை நம்பினர். அவர்கள் அப்பெண்ணிடம், இப்போது உன் பேச்சை கேட்டு நாங்கள் நம்பவில்லை, நாங்களே அவர் பேச்சை கேட்டோம், அவர் உண்மையிலேயே உலகின் மீட்பர் என அறிந்து கொண்டோம் என்றார்கள். இதுவே கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. வாழ்க்கையிலேயே நமக்கு
எவ்வளோ இருந்தும் ஏதோ ஒன்று குறைவாக இருக்கிறது போல எப்பொழுதுமே எந்த நேரத்திலையுமே நமக்கு தோன்றும். மனதில் திருப்தி இல்லாமை, திருப்தியின்மை எப்பொழுதுமே இருக்கும். ஒரு விஷயம் நல்லா திருப்தியாக பார்த்த பிறகு, முடித்த பிறகு உடனேயே இன்னொரு விஷயம் என்கிட்ட இல்லாததை தெரிந்த உடனே அதுக்கு நம்ம முயற்சிப்போம். இப்படி மனிதன் தேடிக்கொண்டே இருப்பான், ஆசைப்பட்டு கொண்டே இருப்பான். ஏதோ ஒன்று இல்லாதது அவனுக்கு ஒரு குறையாகவே இருக்கும். சிறு பிள்ளைகள் விளையாண்டு கொண்டிருந்தாங்க ஆற்று ஓரமாக. திடீர்னு வழிக்கு ஒரு பையன் ஆற்றுல விழுந்துடுறான். கத்தும் பொழுது தாய் ஒடியாடுறா, என் மகனை காப்பாற்றுங்க, என் மகனை காப்பாற்றுங்கன்ட்டுன்னு, யாராவது காப்பாற்றுங்க. அங்கேருந்து இன்னொரு பெரியவர் திடீர்னு குதித்து அந்த பையனை காப்பாற்றி மேலே கரைக்கு கொண்டு வராரு. இந்த தாய் தழுவி பிடிக்கும் பொழுது மறுபடியும் ஐயோ காணுமே, ஐயோ காணுமேன்னு கத்துறா. என்னம்மா, பையனை தான் கொடுத்துட்டேனே அப்படின்னு. என்னன்னு கேட்டாக்கா, அவன் காலில் இருந்த ஒரு பக்கம் செருப்பை காணோம் அப்படின்னு சொல்லி அழுவுறா. அதுதான் நம்மளுடைய கதையும். எப்பொழுதுமே ஏதோ ஒன்று இல்லாதது, காணாமல் போயிருக்கு, நம்ம மத்தியில் இல்லை, எனக்கு கிடைக்கல அப்படின்னு திருப்தியின்மை நம்ம அப்படியே சுற்றி 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 வரோம். இதுதான் வாழ்க்கை. ஆகவே இஸ்ராயல் மக்கள் வாழ்க்கையிலும் நம்ம இதே மாதிரி திருப்தியின்மையை நாம் பார்க்குறோம். கடவுள் எங்கே இருக்கிறார்? மத்தியில் இருக்கிறாரா? இவ்வளோ ஒரு பெரிய கடலை கடந்து வந்த பிறகு கூட அவர்களுக்கு கடவுளுடைய சக்தியை, இஸ்ராயல் கடவுளின் சக்தியை புரிந்து கொள்ள முடியல. தண்ணீருக்காகவும் உணவுக்காகவும் கடவுள் கொடுக்க முடியுமான்னு கடவுளை கேள்வி கேட்டு சோதித்தார்கள், முணுமுணுத்தனர். திருப்தி இல்லாமல் எல்லோரும் கோபித்து கொண்டார்கள் கடவுளை. அவர்கள் ஒவ்வொருவருமே கடவுளுடைய கொடைகளை பெற்றவர்கள். இருப்பினும் இந்த மாதிரி செய்யும்பொழுது திருப்தி எப்பொழுது இல்லாத இருக்குதோ அவர்கள் ஒவ்வொருவருமே ஒரு காலி குடம். திருப்தி இல்லாத பொழுது, நாம் முணுமுணுக்கும் பொழுது, வேறு தேடி போகும் பொழுதெல்லாம் நாம் ஒரு காலி குடமாகத்தான் இருக்கிறோம். குடம் என்றது நம்மளுடைய ஆன்மீக வாழ்வுக்கு மிக மிக அவசியம். ஆகவே அது காலியாகவே இருப்பது சரி கிடையாது. ஆனால் இந்த குடத்தை எப்பொழுதும் ஆண்டவர் உனக்கு நிரப்பிக்கொண்டே இருக்கின்றார். அதனை நான் உணர வேண்டும். அதற்கு நிறைய விசுவாசம் வேண்டும். கடவுளோடு நான் அன்பு உறவிலே இருக்க வேண்டும். அதனைத்தான் இந்த தவக்காலம் நமக்கு கொண்டு வருகிறது. அதுலேயும் 3வது வாரம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி விசேஷமாக நமக்கும் நம் வழிபடும் கடவுளுக்கும் இடையே உள்ள உறவை காட்டுகிறது. எந்த விதத்தில் ஆழமாக இருக்கிறது என்பதை, இந்த ஆழத்தை புரிந்து கொள்ள முடியாமல் வெட்டப்பட்ட நிலையிலே, துண்டிக்கப்பட்ட நிலையிலே, கடவுளோடு ஒரு உறவு பாலம் இல்லாத நிலையிலே இருந்தனர். புனித பவுல் ரோமருக்கு எழுதுகிறார், சொல்லுகிறார், நீங்கள் ஒவ்வொருவருமே ஒரு பாவ நிலையிலே இருக்கிறீர்கள். பாவ நிலையில் இருக்கும் ஒவ்வொருவருமே காலி குடமாக இருக்கிறீர்கள். காலி குடம் என்று சொல்லும் பொழுது கடவுள் தந்த அந்த இரட்சணியத்தை, கடவுள் தந்த வரப்பிரசாதத்தை நீங்கள் தொலைச்சிட்டீங்க, உறவை தொலைச்சிட்டீங்க, நன்றி கெட்டவர்களாக இருக்கிறீங்க, நன்றியை மறந்தவர்களாக இருக்கிறீங்க, திருப்தியே இல்லாமல் தொடர்ந்து எதையோ தேடிக்கொண்டு இருக்கிறீங்க, உலக வாழ்விலேயே இருக்கிறீங்க. நீங்கள் ஒவ்வொருவருமே காலி குடங்கள் என்று சொல்லி இந்த மடலை எழுதுகின்றார். புனித யோவான் விசேஷமாக என்று ஒரு பெண்ணை பற்றி எழுதுகின்றார். சமாரிய பெண், அவள் ஒரு காலி குடம், காலி குடம், எம்டி ஜாக். இந்த காலி குடம், அதனை சந்திக்க வருகிறார் இயேசு. அவள் வருவதற்கு முன்பே இயேசு அந்த கிணற்று ஓரமாக உட்கார்ந்திருக்கின்றார். கிணறு என்று சொல்லும் பொழுது ஆழமான ஒரு விஷயம். கிணறு என்று சொல்லும் பொழுது அங்கிருந்து தான் எல்லா தண்ணீரும் வருது. கிணறு என்று சொல்லும் பொழுது அது கடவுள் வாழும் இடம், கடவுளுடைய இருப்பிடம். கிணறு எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ அது கடவுளுடைய அன்பும்
அவர் நம்மேல் வைத்திருக்கின்ற ஆசைப்படுகின்ற உறவு அதனையும் காண்பிக்கிறது. அந்த இடத்துல இயேசு அமர்ந்திருக்கின்றார். இயேசு என்கின்ற ஆழமான கிணறை தெரியாமலேயே அங்கே வந்து நிற்கின்றால் இந்த காலி குடம், காலியான குடம் அவளிடம் இருந்தது. அவளே ஒரு காலி குடமாக இருந்தார். ஆகவே இயேசு பேச ஆரம்பிக்கின்றார். இவரிடம் உள்ள பல விஷயங்களில் முக்கியமானது அவளுக்கு இருந்த கெட்டுப்போன பெயர். முதலிலே சுத்தமில்லை, ஏனென்றால் சமாரியர்கள். இரண்டாவது, அவள் ஒரு பெண். எந்த விதத்திலுமே அந்த இயேசுவின் காலத்தில் பெண்களுக்கு இடம் கிடையாது சமூகத்திலே. அந்த முக்கியமானது, அவள் வந்து சமூகத்திலே மக்கள் மத்தியிலே வெறுக்கப்பட்டு எல்லா உறவிலும் துண்டிக்கப்பட்டு தனிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தால் அவளுக்கு இருந்ததெல்லாம் கெட்டு போன பெயர்கள். சொல்கிறாங்க 5 புருஷன் இருந்துச்சு அவருக்கு. ஆனால் உண்மையிலேயே புருஷனை கட்டியிருந்தாலும் எனக்கு தெரியல, எங்கேயுமே அது ஒழுங்காக சொல்ல கிடையாது. ஆனால் ஆராய்ஞ்சு பார்த்தாக்கா அந்த 5ன்னு சொல்கிறது வந்து வெறும் புருஷன் மட்டும் இல்லை, 5ன்னு சொல்கிறது வந்து 5 கடவுள். சமாரியர்கள் 5 கடவுள்களை வைத்து வழிபடுவார்கள். அவங்க போகிறதுக்கு ஒரு மலை இருக்குது. அந்த மலையிலே இந்த 5 கடவுள் இருப்பாங்களாம். 2 அரசர்கள் 17:24 வந்து இதை பற்றி சொல்கிறாங்க. 5 கடவுள்கள். நேரம் தான் போய் படிங்க. ஆகவே மலையில் இல்லை, வேறு எங்கேயும் கிடையாது. நீ வழிபட வேண்டிய கடவுள் வந்து உன்னுடைய மனதுக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த மனதுக்குள்ளே இயேசு ஊடுருவி பார்த்து போடுறாரு. அந்த மனதை தொடுகின்றார். காலியான குடத்தை நிரப்புகின்றார். அவள் அந்த குடத்தையே மறந்து போன நிலையிலே அந்த கிணற்றின் ஓரம் போட்டுட்டு மறந்து போய் மலைத்து போய் நிற்கின்றாள். காரணம், அவளோடு பேசுவது வேறு யாரும் இல்லை, அதே மெசியா இயேசு கிறிஸ்து. இறைவாக்கினர் என்று சொல்லி, போதகர் என்று சொல்லி, மெசியாவென்று சொல்லி இயேசுவை நம்பி பின்தொடர்றார். இயேசு அனைத்தையும் மன்னிக்கும் தெய்வம். இறை மக்களே, இயேசுவை சந்திக்கும் ஒவ்வொருவருக்குமே காலி குடம் சிந்தனையில் இருக்காது. போட்டுவிட்டு சந்தோஷத்தை நிரம்பிய நிலையிலே அவர்கள் ஓடுவார்கள். மரியாள் நிரம்பிய நிலையிலே வானதூதருடைய பேச்சு கேட்டு எலிசபெத் அம்மாளை சந்திக்க சென்றாள், ஓடினாள். மரியா மக்தலேனா கல்லறை ஓரம் சொன்ன விஷயத்தை கேட்டுக்கொண்டு சீடர்களிடம் சொல்ல ஓடினாள், சந்தோஷ பரவசத்தில். இன்று இதே சமாரிய பெண் இயேசுவை கண்டவுடன் அதே சந்தோஷத்தில் ஓடுகின்றாள் ஊர் மக்களிடம் போய் சொல்வதற்கு. பாருங்க, 12 மணி, மத்தியானம் 12 மணிக்கு யாருமே தண்ணி எடுக்க வரமாட்டாங்க. கிணற்று வரான்னு சொன்னதாக்கா அவளுக்கு அவ்வளோ ஒரு பெரிய கெட்ட பேர். இருப்பினும் அவளை வெறுத்தவர்கள் அந்த சமூகத்திலே, அந்த குடும்பத்துக்குள்ளே அவள் ஓடுகின்றாள். காரணம், வேறு எந்த விஷயமும் அவள் பொருட்படுத்தவில்லை. அவர் கண்டதும் அறிந்து கொண்டதும் அந்த மெசியா, அந்த விஷயத்தை, அந்த சந்தோஷத்தை எடுத்து சொல்லுகின்றார். இயேசுவை நம்புகின்றார். வந்தவர்களும் இயேசுவின் கதையை கேட்டு இயேசுவை பார்த்து போதனை கேட்டு 2 நாள் இயேசு அவர்களோடு தங்கினார். மனம் மாறினார்கள். மனம் மாறின அவர்கள் தொடர்ந்து விசுவாசத்திலே ஆழமாக புகுந்தார்கள். உண்மையான கிணறு எங்கு இருக்குது என்பதனை கண்டு கொண்டார்கள். இயேசுதான் அந்த கிணறு, ஆழமான கிணறு. வறண்டு இருந்த விசுவாசத்தில் வறண்டு இருந்த ஒரு வாழ்க்கையை அவர்கள் பார்த்து குடத்தையெல்லாம் அவர் பாதத்தில் போட்டு இயேசு என்கிற அந்த கிணறை அவர்கள் தேடி வந்தார்கள். கடவுள் நம்மோடு, கடவுள் என்னோடு இருக்கின்றார். இறை மக்களே, இன்று நாம் இந்த தவக்காலத்தின் 3வது ஞாயிறில் ஒவ்வொருவருடைய கையிலும் ஒரு குடம் இருக்கிறது.
நீங்களும் நானும் வைத்திருக்கும் அந்த குடம் காலி குடமே, காலியான குடம். அதனை நாம் கிணற்றை தேடி வந்து இந்த பீடத்தின் முன், பீடமான அந்த ஆழமான கிணறின் ஓரம் அந்த குடத்தை வைத்து விட்டுவிட்டு போட்டுவிட்டு இயேசுவை நாம் பார்த்து செல்ல வேண்டும். இந்த கிணற்று ஓரத்தில் கிடைக்கின்ற ஜீவ நீரூற்றை, வாழ்வு தரும் அப்பத்தை, விசுவாசத்தை நாம் பெற்று மனமாறி வாழ வேண்டும். நாம் பெறுகின்ற இந்த பெரிய பரிசு, இந்த ஜீவ நீரூற்று நமக்கு மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருப்போர், ஒருவேளை அண்டை அயலான் அடுத்தவர்களுக்கும் நாம் கொஞ்சம் சாய்த்து ஊற்றி கொடுக்க வேண்டும். ஒருவேளை சமூகத்திலும் பல காலி குடங்களை நாம் பார்க்கலாம், சந்திக்கலாம். அங்கெங்கெல்லாம் நாம் நம்முடைய நிரம்பிய குடத்தை சாய்த்து கொடுக்க வேண்டும். இதுவே இறைவனுடைய வார்த்தை நமக்கு கற்பிக்கின்றது. இன்று நம் மத்தியிலே விசேஷமான முறையிலே முதலாம் ஆய்வு அதனை பெறவிருக்கின்றார்கள். அதில் பங்கெடுக்க வந்துள்ள இந்த 6 பேருக்காகவும் நாம் வேண்டிக் கொள்வோம். அவர்கள் வழிபட்ட மற்ற சக்திகள் அனைத்தையுமே விட்டுவிட்டு இப்பொழுது காலி குடமாக இயேசுவின் ஜீவ நீரூற்றை பெற்று இயேசு என்கின்ற விசுவாச கிணறை தேடி வந்திருக்கின்றார்கள். இப்பொழுது அவர்கள் இந்த கிணறை தேடி வரும்பொழுது இயேசுவை மெசியா என்று நம்பி அவரை வழிபட, அவர் ஒருவரே போதகர் என்று நம்பி அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். இந்த வேளையில் அவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். ஆண்டவருடைய ஆசீர் நம் அனைவருக்குமே இன்று உண்டு. வாருங்கள், நம்மளுடைய குடங்களை அவருடைய பாதத்தடியிலே வைத்துவிட்டு சந்தோஷ பரவசத்திலே நாம் ஓடுவோம். சந்தோஷ செய்தியை உலகமெங்கும் சொல்லி பறைசாற்றுவோம். ஆமேன்.